அதிக நேரம் உழைக்கக்கூடியது கழுதை. பின்னாடி ஒரு ஆள் சிரிக்கிறாங்க, ரொம்ப நேரம் தூங்காங்க போல. ஏதாவது பலகீனம் வருகிற பொழுது, வியாதி வருகிற பொழுது சில நேரம் ரெஸ்ட் எடுக்க தப்பு இல்லை. ஏன்னா அப்போ ரெஸ்ட் எடுத்தா தான் நம்ம அடுத்த வேலை செய்ய முடியும். இப்போ என்னெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா சில நேரம் நான் படுத்துருவேன், நான் ஓப்பனாக சொல்லிடுவேன், முடியலப்பா நினைக்கிறீங்க. அப்படி படுத்தா தான் நான் அடுத்தாப்புல ரொம்ப நேரம் ஜெபம் பண்ண முடியும், ஊழியம் பண்ண முடியும். அது ஏன் உடம்பு. ஆனா ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறாருன்னா கொஞ்ச நேரம் தான் தூங்கணும், அதிக நேரம் உழைக்கணும். அதனால தான் கழுதை மாதிரி வந்தார். 3 to 5 hours அந்த கழுதை தூங்குவான். சின்ன தூக்கம் தான் போடுமா. மேக்சிமம் 5 மணி நேரம் தான் தூங்கும் கழுதை, குறைஞ்சது 3 மணி நேரம். அப்புறம் ரொம்ப ஆக்டிவா வேலை செய்யும். எவ்வளவு புதினாலும் சுமக்கும், எவ்வளவு வேலைனாலும் செய்யும், எவ்வளவு சகிக்கும், சாந்தமனத்தோடு இருக்கும். இயேசு கிறிஸ்துவும் கொஞ்ச நேரம் தான் தூங்குனாரு. காலையில இருட்டோடு எழுந்து ஜெபித்தாரு, இரவெல்லாம் ஜெபித்தாரு, நடந்து ஊழியத்தை பண்ணிட்டு இருந்தாரு. தூங்குறதுக்கு நேரம் மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லப்பா. நான் அப்படி இருக்கிறேன். நீங்க பாட்டு நல்லா தூங்குறீங்களா? 1 மணி நேரம் விழித்திருக்கு கூடாதா? எனக்கு எவ்வளவு பாடு கஷ்டம், தூங்கவே முடியல. நீங்க பாட்டு தூங்குறீங்களா? எப்படிடா தூக்கம் வருது உங்களுக்கு? ஆண்டவரால் தூங்க முடியல. அவர் தூங்கினார் என்று சொல்லப்பட்ட ஒரே இடம் படகுல போகிற பொழுது அவர் நித்திரையா இருந்தார். அந்த மாதிரி டயத்துல தான் தூங்குறாங்க. இன்னைக்கு சில ஊழியக்காரங்க கடினமா உழைக்கிறாங்க, தூக்கம் கம்மி. அவங்க தூங்குற நேரம் எப்ப தெரியுமா? பஸ்ல டிராவல் பண்ணும்போது, கார்ல டிராவல் பண்ணும்போது, பிளைட்ல போகும்போது தான் தூங்குறாங்க. டிராவல்ல தூங்கிடுறாங்க. மற்ற நேரம்லாம் ஜபம் ஊழின்னு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. எங்க இருந்து வந்தது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்த சுபாவம், அந்த கழுதையிடத்துல வந்த சுபாவம். குறைஞ்ச நேரம் தான் தூங்கும், அதிக நேரம் உழைக்கும். என் ஆண்டவராக இயேசு தூக்கத்தை துறந்தார். அதே போல அப்போஸ்தலனாகிய பவுல் அநேக முறை கண் விழிப்புகளில் இருந்தான் என்று எழுதுகிறான். அப்போ கழுதையின் சுபாவம் கொஞ்ச நேரம் தான் அது தூங்கும், கொஞ்ச நேரம் தான் அது தூங்கும். அடுத்து பாருங்க, முடிக்க போற புத்திசாலித்தனமானது. ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனமா செய்யக்கூடாது. காதை பாருங்க, டக்குன்னு தூக்கும். நல்லா அப்சர்வ் பண்ணும், நல்லா கவனிக்கும், நல்ல புத்திசாலித்தனமா அது சூழலுக்கு ஏற்றபடி அது செயல்படும். எஜமானுடைய சித்தத்தை அறிந்து சூழ்நிலைக்கு ஏற்றபடி புத்திசாலித்தனமா அது செயல்படும். ஆண்டவராய் இயேசு ரொம்ப புத்தியுள்ளவராய் இருந்தார். அவர்கிட்ட எவனும் கேள்வி கேட்க துணியல. கேள்வி கேட்டோம்லாம் துண்டா காணும் துணியா காணும் ஓடனா. அவ்வளவு புத்தியுள்ளவராய் இயேசு இருந்தார், ஞானமுள்ளவராய் இருந்தார். அவர் கேட்ட கேள்விக்கு எவனாலும் பதில் சொல்லவே முடியாது. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. இந்த ஞானஸ்நானம் மனசினால் வந்ததா தேவனால் வந்ததா? யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் கேட்டவனும் பதில் சொல்ல முடியல. ஆண்டவர் கேட்ட அப்படிதான் கேட்பார். அதான் புத்தி. அவர் ஒரு கேள்வி கேட்டால் நம்ம பதில் சொல்ல முடியாது. அப்போ ஆவியானவர் நமக்கு அந்த சுபாவத்தை நமக்குள்ள கொண்டு வருவார். அப்ப ஏசப்போட இருக்கிற பொழுது ஆவியானவர் நம்மளையும் என்ன பண்ணுவாரு? புத்திசாலிகளா மாற்றுவார். அப்போ ஏராளமான சுபாவங்கள் இந்த கழுதைக்குள்ளே காணப்பட்டபடினால ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த கழுதையின் மீது பவனி வந்தார். ஒன்று சொல்லி நான் முடிக்கிற நேரம் ஆயிட்டு. இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய கட்டுகளை அவிழ்த்து அவர் நம்மீது ஏறி சவாரி செய்ய அவர் விரும்புகிறார். அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி, என்னுடைய பிள்ளைகள் என்னை சுமந்து செல்ல வேண்டும், நான் சமாதானத்தை சொல்லும்படியாக வந்தேன், கட்டவிழ்க்கப்பட்ட என்னுடைய பிள்ளைகள் என்னை சுமந்து செல்ல வேண்டும், உலகமெங்கிலும் என்னுடைய பிள்ளைகள் ஒரு கழுதையை போல என்னை சுமந்து செல்ல வேண்டும், என்னுடைய சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்து ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த கடைசி நாட்களிலே என்னிடத்திலும் உங்களிடத்திலும் அவர் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். என்னை நீ சுமக்க வேண்டும். கழுதை என்னை சுமந்தது, நான் உன்னுடைய பாவ சுமைகளை சுமந்து தீர்த்தேன். இந்த கடைசி நாட்களில் என்னை சுமந்து செல். அப்போஸ்தலனாகிய பவுல் சபைகளை பாழாக்கினவன். அவனை ஆண்டவர் கழுதையாக பிடித்து அவனுடைய கட்டுகளை அவிழ்த்தார். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர்? ஒரே வார்த்தை தான். அந்த பிரஜாதிகளுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அப்போஸ்தலனாக மாற்றி அவன் படப்போகிற ஏராளமான பாடுகளை குறித்து அனனியா தீர்க்க தரிசனத்தில் அவர் சொன்னார். நம்மிடத்துல எந்த ஒரு தகுதியும் கிடையாது, நம்ம ஜீரோ. தேவ சமூகத்தில் ஆண்டவருடைய கரத்தில் நம்மை கொடுக்கிற பொழுது அவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். உலகத்தின் பார்வைக்கு நம்ம அற்பமானவர்களா இருக்கலாம். இவன் ஒரு கழுதை பார்த்து எடுத்துக்கலாம், இவன் ஒரு ஃபூல், இவன் ஒரு முட்டாள், இவன் ஒண்ணுக்கும் உதவாதவன், இவனுக்கு எந்த தகுதியும் இல்லை அப்படின்னு உலக சொல்லலாம். ஆனா ஆண்டவர்
நம் மீது சவாரி பண்ணும்படியாக இந்த கடைசி நாட்களில் அவர் விரும்புகிறார். பவுல் இடத்துல ஒண்ணு இல்ல, நல்ல கற்றவன் தான், அவன் பேச்சு திறமை கிடையாதுங்க. பவுலுக்கு பேச தெரியாது. எல்லாரும் அதை கிண்டல் அடிச்சாங்க. அத்தனை சபைகளை ஸ்தாபித்தவன் அவன். ஒரு குள்ளன், 4 அடி 11 இன்ச்சு உயரமுள்ள ஆளு, ரொம்ப குள்ளன். அவன் வழுக்க மாட்டான். அவன் மண்டை இருந்து வழுக்க மாட்டான், முடிய கிடையாது. இதெல்லாம் பரியாசம் பண்ணாங்க, உயரத்தை பார்த்து பரியாசம் பண்ணாங்க. அவனுக்குள்ள கண்ணுல வந்த வியாதி, கண்ணுல சீல்வடியும். கூட லூக்காங்கிற மருத்துவரை வைத்துக் கொண்டு ஊழியத்தை செய்தவன். எல்லாரும் சீசின் அருவருத்து தள்ளாங்க. எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டு ஊழியத்தை செய்தவன் பவுல். ஒரு கழுதை போல தன்னை ஆக்கி கொண்டவன் பவுல். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சுமந்து சென்றவன் பவுல். என் ஆண்டவருக்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, என்னுடைய ஜீவனை கொடுக்கும் ஆயத்தம் என்று சொல்லி ஆண்டவரை சுமந்து சென்றவன் இந்த பவுல். அதே போன்ற கழுதைகள் இந்த நாட்களில் ஆண்டவருக்கு தேவை ஐயா. கடைசி நாட்களில் ஆண்டவர் அப்படிப்பட்ட கழுதைகளை அவர் சபைகளில் தேடிக்கொண்டிருக்கிறார். ஆசீர்வாதம் வேண்டும் வேண்டும் என்று ஓடுகிற கழுதைகள் அல்ல, என்னை சுமக்கிற கழுதைகள் வேண்டும், என்னை அறிவிக்கிற கழுதைகள் வேண்டும். நான் சம்பாதித்து வைத்திருக்கிற ரட்சிப்பை, சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவிக்கிற கழுதைகள் எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கழுதைன்னு சொன்னா நீங்க தப்பா நினைக்கிறாங்க. ஆண்டவருக்கு அடிமை. கழுதைன்னா நம்ம ஆண்டவருக்கு அடிமை. என் இயேசுவுக்கு நான் அடிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடல் உமக்கு சொந்தம், இதில் என்னாலும் வாசம் செய்யும். என்னுடல் உமக்கு சொந்தம், இதில் என்னாலும் வாசம் செய்யும். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. தெய்வமே, தெய்வமே, அடிமை நான் ஆட்கொள்ளும் தெய்வமே. தெய்வமே, அடிமை நான் ஆட்கொள்ளும்.